வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை துன்பமும் துடிப்பும். ஒரு மனிதனுக்கு காலிலே புண் வந்தது. வலி தாங்க முடியாமல் கால் வருந்தியது. அதனால் நடக்க முடியவில்லை. கால் படும் துயரத்தைக் கண்டு கண்கள் வருந்தின, வருந்தி கலங்கின, கலங்கி கண்ணீர் வடித்தன. மற்றொரு கையிலே தீ சுட்டுவிட்டது. கை உதறி உதறி துடித்தது. அதை கண்டபோதும் அந்த கண்கள் வருந்தின, வருந்தி கலங்கின, கலங்கி கண்ணீர் வடித்தன. அதே மனிதனுக்கு முதுகிலே பிளவை வந்தது. துன்பங்கள் அடுத்தடுத்து ஒருவனையே வந்து வாட்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அது அந்த மனிதனை பொறுத்தவரையில் உண்மையாயிற்று. முதுகிலே பிளவை வந்ததால் முதுகால் தாங்க முடியவில்லை. சாயவும் முடியாமல், படுக்கவும் முடியாமல் முதுகு மிக மிக தொல்லைப்பட்டது. தம் பார்வைக்கு தென்படாத முதுகுக்கு வலி வந்த போதிலும் கண்கள் வருந்தின, வருந்தி கலங்கின, கலங்கி கண்ணீர் வடித்தன. இப்படி ஒவ்வொரு உறுப்பிலும் ஏதாவது நோய் வந்த போதெல்லாம் அந்த கண்கள் அவற்றை காண பொறுக்காமல் கலங்கி கண்ணீர் வடித்தன. ஒரு முறை அந்த கண்களுக்கே துன்பம் வந்துவிட்டது. ஒரு கண்ணில் ஏதோ ஒரு துரும்பு விழுந்து கண்ணை உறுத்தி வருந்தியது. துரும்பு விழுந்த கண்ணும் விழாத கண்ணும் சேர்ந்து துடிதுடித்து கலங்கின. அப்போது கண்கள் பட்ட துயரை கண்டு வேறு எந்த உறுப்பும் வருந்தவில்லை. கண் பொட்டையானால் கூட அவை அதற்காக வருத்தப்பட போவதில்லை என்றே தோன்றியது. கை மட்டும் ஆதரவாக வந்து தன் விரல்களால் கண்ணில் விழுந்த துரும்பை எடுக்க முயன்றது. கண்ணிலிருந்து வடிந்த நீரை துடைத்து விட்டது. கண்ணண்ணா, நீ எல்லோருக்காகவும் வருந்தினாய், ஆனால் உன் துயரத்தை கண்டு ஒருவரும் வருந்தவில்லையே என்று கூறி அதை தேற்றியது கை. மறுபடியும் காலிலே ஆணி குத்திய போது கண்கள் கலங்கி கண்ணீர் வடிக்க தவறவில்லை. கால் தனக்காக வருந்தவில்லையே என்று அது நினைத்து கூட பார்க்கவில்லை. கருத்து: பெரியவர்கள் பிற துன்பத்தை தன் துன்பமாகவே கருதி உருகுவார்கள். பிறர் தமக்காக வருத்தப்படவில்லை என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.